லண்டன் கோபுரம் வெறும் கட்டிடங்களோட தொகுப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது. இது ஒரு ஆன்மாக்களோட சரணாலயம் தான் சொல்லணும். இங்கு எண்ணற்றோர் சித்திரவதைக்கு உள்ளாகி, சிரச்சேதம் செய்யப்பட்டு, மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி கொல்லப்பட்டவர்களுடைய வலி மிகுந்த ஆன்மாக்கள் இங்கேயே அலைஞ்சு திரியறதாக நம்பப்படுது. கோபுரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆவியோட கதை ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொன்னா அது மிக இல்லை. இங்கிலாந்தோட வரலாற்றுல அதிகாரத்தோட உச்சத்தை அடைந்து அதே அதிகாரத்தால தூக்கி எறியப்பட்ட பல கதைகள் இருக்கு. அதுல ஆனி போலின் என்று பெயர் கொண்ட காதல், சூழ்ச்சி, துரோகம் மற்றும் கொடூரமான முடிவினுடைய ஒரு சோகமான காவியம் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்குது. இங்கிலாந்து மன்னர் 8ஆம் ஹென்ரியினுடைய 2வது மனைவி தான் ஆனி போலின். மன்னர் ஹென்ரிக்கு ஒரு ஆண் வாரிசு அத்தியாவசியமா இருந்தது. ஆனா ஆனிக்கு ஒரு மகன் பிறக்காதது அவள் மீது மன்னரோட அன்பை குறைச்சு விரக்தியவும் அதிகரிச்சிருச்சு. அரசவையில அன்னியோட செல்வாக்கு மிகவும் அதிகமாயிருந்தது. அவருடைய செல்வாக்கு பலரையும் அவர் மீது பொறாமை கொள்ளவும் வச்சது. தாமஸ் குரோம்வெல் போன்றவர்கள் ஆனியினோட வீழ்ச்சிக்காக சதி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனிக்கு எதிராக தேச துரோகம், உறவினர் பலருடனும் பாலியல் தொடர்பு, சூனியம் வைத்தது, அரசருக்கு பிறந்த குழந்தைகளை சட்டப்பூர்வம் இல்லாதவர்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் பொய்யாக இவர் மீது சுமத்தப்பட்டது. குறிப்பா அவர் தன்னுடைய சொந்த சகோதரனோடையே உறவு கொண்டிருந்ததாக, அதாவது இன்செஸ்ட் உறவு கொண்டிருந்ததாக குற்றமும் சாட்டப்பட்டது. ஆனி மீதான நம்பிக்கையை இழந்த ஹென்றி ஜேன் சைமோர் என்ற வேறொரு பெண்ணோட ஈர்ப்பு கொள்கிறார். ஆனி உயிருடன் இருக்கும் பொழுதே அவரை திருமணம் செய்து கொள்ள முடியாதுங்கிறதுனால ஆனியை எப்படியாவது கொன்றுவிட அவர் முடிவு செய்கிறார். துரோக குற்றச்சாட்டின் பேர்ல கோபுரத்தோட கிரீன் டவர்ல ஆனி சிரச்சேதம் செய்வதற்காக உத்தரவிடப்படுகிறார். ஆனி போலின் அதே போல சிரச்சேதமும் செய்யப்படுகிறார்.